نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم في الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب صدق الله مولانا العظيم قال نبينا عليه الصلاة والسلام حجبت النار بالشهوات وحجبت الجنة بالمكاره صدق رسول الله صلى الله عليه وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم புகழனைத்தும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் ஈருலக தலைவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சிறப்பு வாய்ந்த ஜும்ஆவினுடைய தினத்தில் அல்லாஹ்விற்கு விருப்பமான அவனுடைய இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் மேலான நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தை மிகவும் அழகாக படைத்திருக்கிறான். இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு படைப்புகளும் மிக நேர்த்தியானவை, அழகானவை, ஆழமான சிந்தனைக்கு உட்பட்டவை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் ஷரீஃபில் அவன் படைத்திருக்கிற படைப்பினங்களை சிந்தித்து பார்க்க சொல்லி பல்வேறு வசனங்களிலே அல்லாஹு தஆலா நம்மை ஆர்வமூட்டுகிறான். அவனுடைய படைப்பினங்களை நீங்கள் சிந்தித்து அவனை நீங்கள் விளங்குங்கள். அவனுடைய படைப்பினங்களை சிந்தித்து அவன் நமக்கு வழங்கியிருக்கிற அருட்கொடைகளை நீங்கள் உணர்ந்து வாழுங்கள். அவன் படைப்பினங்களை சிந்தித்து அவனுடைய ஆற்றலையும் வல்லமையையும் நீங்கள் உணர்ந்து ஆராய்ச்சி செய்து ஆய்வு செய்து பாருங்கள். அவன் ஒருவன் இருக்கிறான், அவனுடைய தன்மைகளும் வல்லமைகளும் என்ன என்பது உங்களுக்கு புரியும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இப்படி அல்லாஹுடைய பிரம்மாண்டமான படைப்புகளிலே கால மாற்றங்கள் ஒன்று. இரவு பகல் மாறி மாறி வருதலும், கோடை காலம், குளிர்காலம், மழை காலம் என்று கால மாற்றங்கள், பருவ மாற்றங்கள், நாளினுடைய மாற்றங்கள், சூரிய சந்திரனுடைய மாற்றங்கள், இவைகளெல்லாம் அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியை உலகத்திற்கு காட்டக்கூடிய மாற்றங்கள் தான் பருவ மாற்றங்கள். இப்போ நம்ம குளிர்காலத்தில் இருக்கிறோம். ஜுமாவிலே அது குறித்து சிந்தனை என்ன?
ஏன் நாம் அதை குறித்து பேசுகிறோம் என்றால், அல்லாஹ் திருமறையிலே சிந்திக்க சொல்லுகிறான். காலத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான், மலையை பற்றி அல்லாஹ் பேசுகிறான், வெயிலை பற்றி அல்லாஹ் பேசுகிறான், பனியை பற்றி அல்லாஹ் பேசுகிறான், இரவு பகல், சூரியன் சந்திரன், எல்லா விதமான படைப்பினங்களையும் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். அவ்வப்போது நீங்கள் அதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்தித்து பார்ப்பவர்களுக்கு அதிலே பாடம் இருக்கு, படிப்பினை இருக்கு என்று ஏராளமான செய்திகள் திருமறை குர்ஆனில் வருகிறது. நாம் இருக்கிறது குளிர்காலம். குளிர்காலத்தை பற்றி உண்டான ஒரு சிந்தனையும், சிரமத்தோடு நாம் அமல் செய்தால் அல்லாஹ்விடத்தில் அதிக நற்கூலியை பெற முடியும். ஏன்னா இந்த காலத்தில் நாம் குறிப்பாக ஃபஜ்ருடைய நேரங்களில், அதிகாலை நேரங்களில் சிரமம் எடுத்து வருபவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்குண்டான கூலி இரட்டிப்பானது, அதிகமானது என்பதை ஆர்வம் கூட்டுகின்ற ஹதீஸ் ஷரீஃப்கள் நிறைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை ஒரே காலத்தில் வைக்கவில்லை, ஒரே காலத்திலே அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. ஒரே மழை காலமாகவும் வைக்கவில்லை, ஒரே வெயிலாகவும் ஆக்கவில்லை, ஒரே பனியாகவும் ஆக்கவில்லை, ஒரே காற்றாகவும் அல்லாஹ் ஆக்கவில்லை. அப்படி ஆக்கியிருந்தாலும் ஒரு சில படைப்புகளுக்கு எல்லா காலங்களும் ஒத்து வராது. சில பழங்கள் இருக்கிறது, சில சீசன்களுக்கு தான் கிடைக்கும். சில பழங்கள் குளிர்காலத்தில் கிடைக்கும், சில பழங்கள் வெயில் காலத்தில் கிடைக்கும். அதே ஒரு மனிதனுடைய உடல் நிலையும் அவன் புத்துணர்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கும் கால மாற்றங்கள் அவசியமாக இருக்கிறது என்று மருத்துவர்கள் நமக்கு என்ன செய்கிறார்கள், கூறுகிறார்கள். மனிதனுடைய உடம்புல வெயிலும் படணும், அவன் குளிரையும் எடுக்கணும், அவனுடைய உடம்பு குளிர்ச்சியையும் தாங்கணும், வெப்பமும் அவனுடைய உடம்புல படணும். எல்லாம் சேர்ந்தால்தான் மனிதனும் புத்துணர்ச்சியாக இருக்கணும். அதே போன்று இங்க இருக்கிற படைப்பினங்கள், பழங்கள், நாம் சாப்பிடுகின்ற உணவுகள் எல்லாம் அது அந்த பருவ மாற்றத்தின் மூலமாக மாற்றத்தை அடைகிறது என்று நமக்கு எல்லாம் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில் சொல்லுவான், அல்லது இன்னஃபி ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலே, வக்திலாஃபில் லைலி வன் நஹார், இரவும் பகலும் மாறி மாறி வருகின்ற இந்த நிலையிலே, லஆயாத்தில் லிஉலில் அல்பாப், சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதில் பாடம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இதில் இந்த வானம் பூமி படைச்சிருப்பதிலையும் இரவு பகல் மாறி மாறி வருது அல்லவா, வக்திலாஃபில் லைலி வன் நஹார், இதிலையும் என்ன இருக்கிறது, லஆயாத்தி உலில் அல்பாப், அறிவுடையவர்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த அறிவுடையவர்கள் யார், அவங்க எப்படிப்பட்டவங்க? அடுத்த வசனத்தில் அல்லாஹ் விளக்குகிறான். அல்லதீன யذ்குரூன அல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார்கள். கியாமம் வ குஊதம் வ அலா ஜுனூபிஹிம், நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் தன்னுடைய விலாப்புறங்களிலே சாய்ந்த நிலையிலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை என்ன செய்வாங்க, நினைவு கூறுவாங்க. வயதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் அவங்க சிந்திப்பாங்க, எல்லாத்தையும் சிந்திக்கணும். ஒரு முஸ்லீம், ஒரு முஃமின்ங்கிறது குறிப்பிட்ட ஒன்றுக்குள் அடங்கிவிட முடியாது. அவனுடைய சிந்தனை பறந்து விரிந்து இருக்கணும். ரப்பினுடைய ஆற்றலை, அல்லாஹ்வினுடைய வல்லமையை நாம் விளங்கணும்னு சொன்னால் அவன் பறந்து விரிந்த சிந்தனையோடு சிந்தித்து பார்த்தால் அல்லாஹ் எவ்வளவு வல்லமையானவன், அவனுடைய ஆற்றல் என்ன, அவனுக்கு நமக்கு செய்திருக்கிற அருட்கொடைகள் என்ன என்பது புரியும். அப்ப அந்த நல்லடியார்கள் என்ன செய்வாங்க, அல்லாஹ்வை வணங்குவது மாத்திரம் கிடையாது, எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை நினைவோடு இருப்பார்கள். வயதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத், அதை தாண்டி அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள்ல, வானம் பூமியில, இதற்கு மத்தியில் இருக்கிற எல்லா படைப்பினங்களும் என்ன செய்வார்கள், அல்லாஹ்வை சிந்தித்து பார்ப்பாங்க. சிந்தித்து பார்த்து என்ன சொல்வாங்க தெரியுமா, ரப்பனா, என்னுடைய இரட்சகனே, மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இதை எதையுமே நீ வீணா படைக்கிற. நல்லடியார்கள் சொல்லுகின்ற வார்த்தை எல்லாம் பதிவு செய்கிறான். இப்படி சொல்லுவார்களா, ரப்பனா, என்னுடைய இரட்சகனே, மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இந்த உலகத்தில் படைச்சிருக்கீல, எந்த காலம் வந்தாலும், எந்த நிலை இருந்தாலும், என்ன பழங்கள் இருந்தாலும், எவ்வளவு உணவு வகைகள் வந்தாலும், எவ்வளவு மரங்கள் இருந்தாலும், உலகத்தில் கோடான கோடி படைப்புகள் இருக்கிறது அல்லவா, மா ஹலக்த ஹாதா பாத்திலா, எதுவுமே வீணானது கிடையாது, எதுவுமே வீணானது கிடையாது. சுபஹானக, நீ பரிசுத்தமான, நீ பரிசுத்தமானவன், நீ தூய்மையானவன். வகினா அஸாபன் நார், எங்களை நரகத்தில் இருந்து காப்பாத்து அப்படின்னு கேட்பாங்களாம். அல்லாஹ் திருமறையில 3வது சூறாவில் இந்த வசனத்தை சொல்லி தருகிறார். இந்த வசனம்
திருமறை குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் நமக்கு சொல்ல வருவது இந்த வசனத்தின் மூலம், ஒரு முஃமினாக அவன் வணக்கத்திலே ஈடுபட வேண்டும், இபாதத்திலே ஈடுபட வேண்டும். அதையும் தாண்டி இறைவனுடைய படைப்பினங்களை, ஆற்றல்களை, கால நேரங்கள் மாற்றத்தை அவன் விளங்கி அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி அதன் மூலமாக நமக்கு எவ்வளவு பலனை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்பதை நினைத்து அல்லாஹுவை அஞ்சி நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடி வாழ வேண்டும் என்ற ஒரு பெரிய பாடத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு என்ன செய்கிறான், சொல்லித் தருகிறான். அப்ப கால நேர மாற்றங்கள், பருவ மாற்றங்கள் இருக்கிறது அல்லவா, முதல்ல இது அல்லாஹுடைய அத்தாட்சி. இன்னைக்கு எந்த காலத்தில் என்ன செய்யணும், நம்ம ஒரு காலத்தில் சொல்லியிருந்தோம், இந்த மாசத்துல இந்த மாசம் வரை மழை பெய்யும், இந்த மாசத்துல இந்த மாசம் வரை வெயில் அடிக்கும், பனி பெய்யும், இப்படி நாம வைத்திருப்போம். முன்னால் அப்படியெல்லாம் இருந்தது. ஆனால் இப்ப காலங்கள் எந்த காலத்துல எந்த நேரத்தில் எது நடக்குது அப்படின்னே தெரியல. எல்லா காலங்களிலும் எல்லா பருவநிலைகளும் ஏற்படுது. நம்ம பனிகாலம் நினைச்சுக்கிட்டு இருப்போம், மழை பெய்யுது, மழை முடிஞ்சிருச்சுன்னு நினைப்போம், மழை பெய்யும். வெயில் காலம் ஆரம்பிச்சிருக்கு, இனிமேல் வெயில் அடிக்கும் நினைப்போம், மழை பெய்யும். இப்படி மாற்றி பருவநிலை மாற்றங்களும் என்ன செய்திருக்கிறது, மாற்றங்களை தந்திருக்கிறது. இதுவும் அல்லாஹுடைய வல்லமை தான், இதுவும் அல்லாஹுடைய ஆற்றல் தான். அருமையானவர்களே, குளிர் எப்படி ஏற்படுகிறது? ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவார்கள். உலகத்தில் பல்வேறு காரணங்கள் சொல்லலாம். சூரியனுக்கு நெருக்கமாக பூமி சுற்றுறப்ப கோடை காலம் வருகிறது, அதனால் வெப்பம் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துது. அந்த குளிர்காலத்தில் அந்த சுற்றிக்கிட்டே இருக்கிறப்ப சூரியனை விட்டு பூமி கொஞ்சம் நகர்ந்து சுற்றுகின்றப்ப அது சூரியனுடைய தாக்கத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி போகிறது, அதனால் குளிர்காலம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி சயின்ஸில் விஞ்ஞான ரீதியாக சொல்லுகின்ற கருத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுகிறார்கள்? குளிர்காலம் எதனால் ஏற்படுகிறது? ஹதீஸினுடைய கருத்து இது மேலோட்டமான காரணங்களாக இருக்கலாம். எப்படி மலைக்கு சொல்லுகிறார்களோ அது மாதிரி எல்லாமே மேலோட்டமான காரணங்கள் தான். உலகத்தில் மழை பெய்யும் என்று சொல்வது, அதுக்குண்டான கணிப்புகள், இது எல்லாமே மேலோட்டமான காரணங்கள். ஆனால் இது எல்லாத்தையுமே அல்லாஹ் தன்வசம் வைத்திருக்கிறான், அதுதான் உண்மை. இதெல்லாமே அவனுடைய ஆணையின்படியும் அவனுடைய ஆற்றலின்படியும் அவனுடைய வல்லமையோடு தான் எல்லாம் வெளிப்படுகிறது என்பதுதான் ஒரு முஃமினுடைய சிந்தனையாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், புகாரியில பதிவு செய்யப்படுகிறது, இஷ்தகத்தின் நாரு இலா ரப்பிஹா, நரகம் இருக்கிறது அல்லவா, அந்த நரகம் தன்னுடைய இரட்சகனிடத்திலே முறையிட்டதா. என்ன முறையிட்டது? ரப்பி அக்கல பஅலி பஅலா, என்னுடைய இரட்சகனே என்னுடைய சில பகுதி இன்னும் சில பகுதியை சாப்பிட்டு விட்டது. பொதுவாக நரகம் நெருப்பினுடைய தன்மை என்னன்னு தெரியுங்களா? அதை போய் பேப்பரில் போய் வச்சோம்னா அதை அப்படியே சாப்பிட்ருவோம். நரகம் அப்படிங்கிறது பல்வேறு விதமான தண்டனைகளை உள்ளடக்கியது. சில பகுதிகள் கடுமையானதாக இருக்கும், சில பகுதிகள் லேசான தண்டனையாக இருக்கும். நரகம் முறையிடுகிறது, யா அல்லாஹ் என்னிடத்தில் இருக்கிற சில பகுதிகள் என்னுடைய கடுமையான அந்த தாக்கத்தின் வெப்பத்தின் காரணமாக இன்னொரு பகுதியை சாப்பிட விடுகிறது அப்படின்னு சொல்லி முறையிட்டப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், ஃபஅதின லஹா பினஃபஸைன், அல்லாஹ் தஆலா அந்த நரகத்திற்கு 2 முறை மூச்சு விடுவதற்கு அனுமதி அளித்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஅதின லஹா பினஃபஸைன், 2 தடவை மூச்சு விடுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுக்கு அனுமதி கொடுத்தான். நஃபஸின் ஃபிஷ் ஷிதாஇ வ நஃபஸின் ஃபிஷ் ஸைஃப், அதிலே ஒன்று கோடை காலம், இன்னொன்று குளிர்காலம். நீங்கள் கோடையில் ஏற்படுகின்ற கடுமையான வெப்பம் இருக்கிறது அல்லவா, அது நரகத்தினுடைய மூச்சு. குளிர்காலத்தில் நீங்கள் தாங்குகிற, உங்களை எதிர்கொள்ளுகின்ற கடுமையான குளிர் இருக்கிறது அல்லவா, கடும் குளிர் இருக்கிறது அல்லவா, அதுவும் நரகத்தினுடைய மூச்சு காற்று என்று சொல்லி முடித்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 தடவை நரகத்தினுடைய மூச்சு தான் நமக்கு கோடை காலமாகவும் குளிர்காலமாகவும் இருக்கிறது. இந்த 2 காலகட்டத்திலும் உங்களுக்கு பாடங்கள் இருக்கிறது. நாம இன்னைக்கு நம்ம பகுதியில் குளிர் பரவாயில்ல, நீங்க உலக அளவில் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா ஒவ்வொரு நாடுகளிலும் கடுமையான குளிர்கள், தாங்க முடியாத குளிர், பனி பொழிவு, பனி மலை, ஒரே பனியிலேயே இருக்கும். அந்த நாடு ஃபுல்லாக பார்த்தா எப்பவுமே பனி மூட்டமாக, வீடுல வெளியில ரோட்ல எல்லாத்துலேயும் பனி மூட்டமாக, கடுமையான குளிரெல்லாம் இருக்கிறது. நம்ம இதுக்கே நம்ம நிறைய நன்றி செலுத்தணும் அல்லாஹ்வுக்கு. நம்ம இந்த குளிரை தாங்க மாட்டேங்கிறோம், இந்த குளிர் அதிகம் என்று சொல்லுகிறோம் அல்லவா. ஆனால் இது நீங்க ஒட்டுமொத்த உலக அளவில் யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா இது அல்லாஹ் நமக்கு லேசாக்கி இருக்கிறான். நம்ம அந்த அளவுக்கு நமக்கு கிடையாது குளிர்லாம்.
அந்த அளவுக்கு அவங்க எதிர்கொள்ளுகின்ற கஷ்டம் நாம் இங்கே எதிர்கொள்ளலை. அதற்கு நாம் என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். இந்த குளிர் அப்படிங்கிறது நரகத்தினுடைய மூச்சு காற்று. ஒரு கணம் இந்த குளிரினுடைய தன்மை, குளிரினால் ஏற்படுகின்ற தாக்கம் ஒரு கணம் நம்மை நரகத்தை சிந்திக்க செய்ய வேண்டும் என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கருமை. அந்த வார்த்தை இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லுகின்ற, உணர்த்துகின்ற செய்தி. கோடை காலத்தில் எப்படி நரகம் நமக்கு நினைவு வருகிறதோ, கோடை காலத்தில் அந்த சூரிய வெப்பத்தின் காரணமாக ஏற்படுகின்ற தாக்கம் நம்மை நரகத்தினுடைய தண்டனைகளை நினைவுபடுத்தி அதிலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டுமோ, அதே போலுதான் நாம் எதிர்கொள்ளுகின்ற இந்த குளிர்காலம், அதிலான் ஏற்படுகின்ற, உடலில் ஏற்படுகின்ற தாக்கம் ஒரு கணம் நரகத்தை சிந்திக்க வைக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லுவான் சூராவிலே, வைன்னலி த்வாகின லஷர்ர மஆப், அதாவது வழிகட்ட கூட்டத்தார்கள் அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுவான், அவர்கள் தங்கும் இடம் நரகம்தான், ஜஹன்னம். யஸ்லௌனஹா ஃபபிஸல் மிஹாத், அவர்கள் இருக்கின்ற இடத்திலேயே ஆக மோசமான இடம் அந்த நரகம்தான். எல்லா இடத்தை விட ரொம்ப மோசமான மட்டமான இடம் நரகம். நரகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுவான். நம்ம உணரணும், அதிலிருந்து பாதுகாப்பு தேடணும். நாம் இங்கேயே உலகத்திலேயே நாம் எதிர்கொள்கின்ற எல்லா நிலைகளிலும் நரகத்தை நினைவுபடுத்தி அவனை பஞ்சி வாழ வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். அவங்க சொல்லுவாங்க, அவர்களுக்கு சொல்லப்படும், யஸ்லௌனஹா ஃபபிஸல் மிஹாத், இது ஆக மோசமான இடம். ஹாதா ஃபல் யதூகுஹு ஹமீமு வ கஸ்ஸாப், இந்த நரகத்தில் நீங்கள் சீல்களையும் சலங்களையும் நீங்கள் குடித்து வாழுங்கள், குடியுங்க, சுவைத்து பாருங்கள் என்று சொல்லப்படும். அல்லாஹ் சொல்றான், ஃபல் யதூகு, எதை சுவைத்து பார்க்க சொல்லுகிறான்? சீலை, நரகவாசிகளுடைய அந்த சீலையும் சலத்தையும் நீங்கள் சுவைத்து பாருங்கள் என்று நரகத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்படும். வாஹரு மின் ஷக்லிஹி அஸ்வாத், அது மட்டுமல்லாமல் அந்த நரகத்தில் பலதரப்பட்ட வடிவங்கள் கொண்ட தண்டனைகள் இருக்கிறது. ஷக்கில்னா பல்வேறு விதமான வடிவத்தில். இந்த வசனத்திற்கு விரிவுரை எழுதும்போது இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தஃப்சீரில் எழுதுவாங்க, எப்படி நெருப்பின் மூலமாக வேதனை செய்யப்படுகிறதோ அதே போல கடும் பனி பொழிவின் மூலமாகவும் தண்டனை இருக்கிறது நரகத்தில். நமக்கு நரகம்னா டக்குன்னு நெருப்பு தான் ஞாபகத்திற்கு வரும், நெருப்பு தான் ஞாபகத்திற்கு வரும். நரகத்திலே நெருப்பின் மூலமாக எப்படி வேதனை செய்யப்படுகிறார்களோ இந்த ஆயத்திலிருந்து தான் எழுதுறாங்க. மின் ஷக்லிஹி அஸ்வாஜ்னா, நரகத்தில் பல்வேறு ஷக்கல்னா பல்வேறு வடிவத்திலே, பல்வேறு வழிகளிலே தண்டனைகள் அந்த நரகத்தில் இருக்கிறது. அப்படிங்கிறதுல விளக்கம் சொல்றப்ப இப்படி சொல்றாங்க, கடும் குளிரின் மூலமாகவும் நீங்கள் வேதனை செய்யப்படுவார்கள். அவர்கள் நரகவாசிகளுக்கு நெருப்பினுடைய வேதனையை போல குளிரின் மூலமாகவும் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்பதை அவர்கள் என்ன செய்யறாங்க, நமக்கு சொல்லி தருகிறார்கள். அதே மாதிரி சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, வஜஸாஹும் பிமா ஸபரு ஜன்னதன் வ ஹரீரா முத்தகீன ஃபீஹா அலல் அராயிக் லா யரவுன ஃபீஹா ஷம்ஸன் வலா ஸம்ஹரீரா. சொர்க்கம் அதுக்கு நேர் ஆப்போசிட். சொர்க்கம் நேர் சொர்க்கத்தில் அவர்கள் கட்டிலே சாய்ந்து படுத்து கிடப்பார்கள். முத்தகீன ஃபீஹா அலல் அராயிக் லா யரவுன ஃபீஹா ஷம்ஸன் வலா ஸம்ஹரீரா, அங்க சூரியனையும் பார்க்க மாட்டாங்க, ஸம்ஹரீரானா கடுமையான குளிரையும் பார்க்க மாட்டாங்க. ஸம்ஹரீர் கடுமையான குளிரும் கிடையாது, வெப்பமும் கிடையாது, ரெண்டுக்கும் இதமான நடுத்தரமான ஒரு கிளைமேட்டில் அவர்களை சொர்க்கத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருப்பதாக திருமறை குர்ஆன் ஷரீஃபில் என்ன செய்கிறான், நமக்கு சொல்லி தருகிறான். அப்போ இந்த காலங்கள் எல்லாம் நம்முடைய சிந்தனைக்கு தருகின்ற பாடம் என்ன தெரியுமா? முதல் பாடம், இவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. கால மாற்றங்கள் மாறுவது, கோடை காலம் வருவது, குளிர்காலம் வருவது, மழை காலம் வருவது, எல்லா கால மாற்றங்களும் முதலாவது அத்தாட்சி. நம்ம அல்லாஹ் அவனுடைய ஆற்றல், அவனுடைய வல்லமையை உணர்த்துகின்ற, அவனுடைய நமக்கு செய்திருக்கிற நியமத்துக்களை நினைத்து பார்த்து நன்றி செல்வதற்குண்டான மிகப்பெரிய அத்தாட்சிகள் தான் இந்த கால நேரத்தினுடைய மாற்றங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இந்த காலங்கள் நம்மை ஒரு காலம் மறுமையை நினைவுபடுத்தி விட்டு வர வேண்டும். நரகத்தினுடைய மூச்சு தான் இவைகள், நரகத்தின் விடுகின்ற மூச்சு தான் இந்த கோடை காலமும் குளிர்காலமும். அதை ஞாபகப்படுத்தி நம்மை நாம் சீர்திருத்திக் கொள்ள எல்லாத்திலையுமே படிப்பினை இருக்கிறது. நமக்கு அன்றாட வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு இஸ்லாத்தை கொடுத்து எல்லா நிகழ்வுகளிலுமே படிப்பினை வச்சிருக்கிறான். நாம தான் சிந்திக்கிறது இல்லை, சிந்திப்பதிலே குறைந்து விட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் எல்லாத்தையும் சிந்தித்து பார்க்க சொல்றான். எல்லாத்துக்கும் அந்த ஆயத்தை முடிகிறப்பெல்லாம் பாருங்களேன், அறிவுடையவர்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது, அறிவுடையவர்கள் அதை சிந்திப்பார்கள். இதை சிந்திக்க வேண்டாமா, யோசித்து பார்க்க வேண்டாமா? அந்த வசனத்தினுடைய 21வது ஜுஸுல
ஒரு சூரத்து ரூமில் அல்லாஹ் சொல்லுவான், ஒரு 10 ஆயத்துக்கு ஒவ்வொரு அத்தாட்சியாக அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வந்து அந்த வசனத்தை முடிக்கும் போதெல்லாம் இந்த ஆயத்து தான் சொல்லுவான். நீங்கள் சிந்திச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க, அல்லாஹுடைய வல்லமையை நீங்கள் விளங்குங்கள். அவன் எவ்வளவு நமக்கு அருட்கொடைகளை செய்திருக்கிறான் என்று நீங்கள் நினைத்து பாருங்க. இந்த குளிர் காலத்தில் கூட நம்ம ஒவ்வொரு காலத்துக்கும் தகுந்த மாதிரி ட்ரெஸ் போடுறோம். கோடை காலத்துக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் ஆடைகள் இருக்கு, குளிரை தாங்குவதற்கு உண்டான ஆடைகள் இருக்கு. இது அல்லாஹ் திருமறையில் எப்படி சொல்றான் தெரியுமா? வல் அன்ஆம ஹலகஹா ஃபீஹா திஃஉன், கால்நடைகளை உங்களுக்கு நாம் தந்திருக்கிறேன். எதற்காக தெரியுமா? லக்கும் ஃபீஹா திஃஉன், அந்த கால்நடைகளின் மூலமாக நீங்கள் குளிரை தாங்குவதற்குண்டான ஆடைகளை தயாரித்துக் கொள்கிறீர்கள். கால்நடைகள், அதனுடைய தோல், அதன் மூலமாக நம்ம குளிரை தாங்குவதற்குண்டான எவ்வளவோ ஆடைகள் சொற்று இருக்கு. பல்வேறு பெரும் நாடுகளில் பார்க்கலாம், பல வழிகளில் அதை தயாரிக்கிறாங்க. அந்த கால்நடைகளை படைத்து அந்த கால்நடைகளுடைய தோலின் மூலமாக உங்களுக்கு குளிரை அணைக்கின்ற, குளிரை தாங்குகின்ற ஒரு ஆடையை உங்களுக்கு நான் ஏற்படுத்தி தந்தேன். இதை நீங்கள் நினைத்து பாருங்கள், என்னுடைய அருட்கொடை என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறார். இந்த காலகட்டத்தில் நாம் தாங்குகிறோம், அதற்காக குளிர் காலத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் போடுறோம், வெயில் காலத்தில் போடுறோம், பல்வேறு விதமான ஆடைகளை மாற்றுறோம். நாம் போடுகின்ற அந்த ஆடைகளில் கூட அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிற நியமத்துக்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். இதுவும் அவன் செய்த நியமத்து தான், இதுவும் அல்லாஹ் நமக்கு தந்த மிகப்பெரிய அருட்கொலைகள் தான். அதை சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆக அருமையானவர்கள், இந்த கால மாற்றத்திலே இந்த சிந்தனைகள் எல்லாம் நமக்கு வரணும். ஒன்று அல்லாஹுடைய அத்தாட்சிகளை விளங்க வேண்டும், அவன் நமக்கு செய்திருக்கிற நியமத்துக்களை விளங்க வேண்டும். மூன்றாவது, நரகத்தினுடைய அந்த தண்டனைகளை, கடுமையான வேதனையை நினைத்து பார்த்து அதிலிருந்து பாதுகாப்பு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தேட வேண்டும். அதே சமயத்தில் இந்த குளிர் காலத்தில் அமல் செய்வதற்கு கொஞ்சம் சிரமப்படும், குறிப்பாக ஃபஜ்ருடைய நேரம். பொதுவாக அந்த குளிர்காலம்னாவே இப்போ அல்லாஹ் எப்படி அமைச்சிருக்காங்கன்னா, இரவு வந்து நீளமாக இருக்கும். இரவு நீளமாக, ஃபஜ்ர் இப்போலாம் 5:55 6 மணிக்கு மேலே தான் விடிகிறது. இரவு நீளம் பகல் குறைவாக இருக்கும். இதுவும் அல்லாஹ் செய்திருக்க நியமத். இதை வந்து சஹாபாக்கள் இப்படி சொல்லுவாங்களாம், கனீமத்துல் லில் ஆபிதீன். குளிர்காலத்தை பற்றி சொல்கிறப்ப இப்படி சொல்லுவாங்க, கனீமத்துல் லில் ஆபிதீன். இந்த குளிர்காலம் இருக்கிறது அல்லவா, வணக்கசாலிகளுக்கு ஒரு மிகப்பெரிய அருள். அல்லாஹ் வழங்கியிருக்கிற மிகப்பெரிய அருட்கொடை வணக்கசாலிகளுக்கு. அவங்க வணங்குவதற்கு உண்டான, நோன்பு வைக்கிறவங்களுக்கு லேசாக இருக்கும், பகல் வந்து கம்மியாக இருக்கும். இரவை எந்திரிச்சு நான் வணங்கணும், தஹஜ்ஜத் தொழுகணும் என்கின்ற எண்ணம் உள்ளவர்களுக்கு கொஞ்சம் தூங்கிக்கவும் செய்யலாம். காலையில் ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சாலே தொழுது தரலாம், 5 மணிக்கு எழுந்தாலும் தொழுது விடலாம். அப்போ அந்த தொழுகை நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஆசை உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டம் என்ன இருக்கிறது தெரியுமா? இது ஒரு கனிமத் என்று சொல்லுகிறார்கள் அருமை சஹாபாக்கள். கடும் குளிரில் கூட சஹாபாக்களுடைய எந்த அமலும் அவங்க தளர்ந்து போகவில்லை, அவங்களுடைய சேவைகள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அகல் யுத்தத்தை பற்றி சொல்லும்பொழுது ஹுதைஃபா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, அகல் யுத்தம், அதில் நாங்கள் தங்கியிருந்த அந்த சூழ்நிலை எப்படி தெரியுமா? கடுமையான குளிரில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். கடுமையான குளிருக்கு மத்தியிலும் எங்களுடைய பணிகளை நாங்கள் விடவில்லை, எங்களுடைய சேவைகளை, எங்களுடைய அழைப்பு பணியை, எங்களுடைய போரினுடைய பணிகளை எந்த நிலையிலும் நாங்கள் விடவில்லை, தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தோம். அடுத்த ஒரு உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் அவங்க அதர்பைஜான், இன்னைக்கு சொல்றோம்ல, அந்த நாட்டுக்கு இஸ்லாத்தினுடைய அழைப்பு பணிக்காக வேண்டி அனுப்புகிறார்கள். ஒரு சஹாபியை அனுப்புறாங்க, அவங்களுடைய தலைமையில் அனுப்புறாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்கள் அங்கே சென்று 6 மாத காலம் இஸ்லாமிய அழைப்பு பணி செய்தோம். இஸ்லாமிய அழைப்பு பணி செய்தோம். அந்த 6 மாத காலங்களும் கடுமையான குளிரினுடைய நேரம், கடுமையான குளிருடைய நேரம். அவர்கள் செய்த அந்த அழைப்பு பணியினுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு அந்த நாட்டில் 90% மேலே முஸ்லீம்கள் வாழுகிறார்கள். உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் அவங்க அழைப்பு பணி குளிர் காலத்தில் கடுமையான குளிராக இருந்தாலும் கூட அதை தாங்கி கொண்டு அவர்கள் செய்திருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸ் தான், சிரமமான நேரத்தில் நாம் அமல் செய்கிறது இரட்டிப்பான நன்மையை கொடுக்கும். நம்ம சிரமமாயிருச்சுன்னா இன்னைக்கு லேசாக அப்படி விட்டு விலகிறதுக்கு பார்க்குறோம், நிறைய தூங்குறதுக்கு ஆசைப்படுறோம். இந்த கிளைமேட்ல எல்லாத்துக்கும் தான், நானாக இருந்தாலும் அதுதான், கொஞ்சம் தூங்கணும் அப்படின்னு தோணும், எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ இது சிரமமான ஒரு சூழல் இருக்கிறது அல்லவா? இந்த சிரமமான சூழ்நிலையில் அமல் செய்வது இரட்டிப்பான நன்மையை நமக்கு கொடுக்கிறது. ஏன்னா சொர்க்கமே சிரமங்களின் சூழ்ந்துதான் அமைக்கப்பட்டிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க,
நரகம் வந்து ஆசைகளால் இச்சைகளால் சூழ்ந்து உருவாக்கப்பட்டிருக்கான். வஹுஜிபத்தில் ஜன்னத்து பில் மக்காரி, சொர்க்கம் இருக்கிறது அல்லவா, அது சிரமங்களால் சூழ்ந்து அமைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன, சோனத்தை அடையணும்னு சொன்னா, நரகத்தை அடையணும்னா இச்சைகள் இருந்தா போதும், நரகத்துக்கு போயிருவீங்க. இச்சைகள் இல்லாமல் கொஞ்சம் சிரமப்பட்டு நாம் செய்கின்ற அமல்கள் உங்களை சுவனத்திற்கு அழைத்து செல்லுகிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நம்ம சிரமப்பட்டு செய்கின்ற அமலுக்கு இரட்டிப்பான நன்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, அலா அதுல்லுக்கும், உங்களுக்கு ஒரு செய்தி அறிவிக்கட்டுமா, யம்ஹுல்லாஹு பில் ஹதாயா, நீங்கள் அதை செய்தால் உங்களுடைய பாவங்களை எல்லாம் அழிக்கப்படுகிறது. வயர்ஃபா பிஹி தரஜாத், உங்களுடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது அப்படின்னு கேட்டோன்னே, காலு பலா யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் அதை சொல்லுங்க, என்ன அமல் சொல்லுங்க அப்படின்னு சொன்னப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஸ்பாகுல் உதுஇ அலல் மக்காரி, நீங்கள் சிரமமாக இருக்கின்ற காலகட்டத்தில் நீங்கள் செய்கின்ற உது. இப்போ இந்த காலத்தில் நம்ம ஒழு செய்கிறது கொஞ்சம் யோசிப்போம். தண்ணி பக்கத்தில் இப்போ சுடுதண்ணி பெருவெல்லாம் எல்லா பக்கமும் வந்துருச்சு. இருந்தாலும் கூட மகரீபில் ஒழு செஞ்சுட்டா எப்படியாவது இஷா வரையும் அப்படியே தள்ளிடலாம். அடுத்தடுத்து ஒழு செய்கிறது அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. நேரத்தில் ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும், மார்க்கம் சிலருக்கு சலுகைகளை வழங்குகிறது. வயதானவங்க, உடம்பு சரியில்லாதவங்க, தண்ணியில் பட்டால் எனக்கு நோய் வந்துடும் அப்படிங்கிறவங்க, என்னால் பள்ளிக்கு வர முடியாது அப்படிங்கிறவங்களுக்குலாம் சில சலுகைகள் இருக்கிறது. தண்ணியை பட முடியாதுன்னா அவங்க என்ன செஞ்சுக்கலாம், தயமம் செஞ்சுக்கலாம், தயமம் செஞ்சு தொழுது கொள்ளலாம், தொழுகையை நிறைவேற்றிக்கலாம். அவங்களால வெளியில் வந்தால் உடம்புல பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறவங்க வீட்டிலேயே ஜமாத்தான தொழுகையில் நிறைவேற்றிக்கலாம். இதெல்லாம் அந்த உதுர் தங்கடம் இல்லை உங்களுக்கு. இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் சிரமமான சூழ்நிலையிலும் ஒழு செய்வது எல்லாத்துக்கும் எனக்கு இருக்குது, எனக்கு ஒன்றும் ஆகாது, உடம்பு நல்லா அல்லாஹ் வைத்திருக்கிறான் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருப்பவங்க நம்ம சிரமத்தை பார்க்காம செய்கின்ற ஒழு என்ன செய்யும், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது, நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரெண்டாவது 3 விஷயம் அந்த ஹதீஸ்ல சொன்னாங்க. வ கஸ்ரத்துல் ஹதாயா இலல் மசாஜித், மஸ்ஜிதின் பக்கம், பள்ளிவாசலின் பக்கம் அதிகமான எட்டுக்களை வைத்து நடந்து வருவது. மூன்றாவது சொன்னாங்க, ஒரு தொழுகை முடிந்தவுடன் இன்னொரு தொழுகை எதிர்பார்த்து காத்திருப்பது. இந்த 3 செயல்கள் இருக்கிறது அல்லவா, இந்த 3 செயல்களும் உங்களுடைய பாவங்களை அழிக்கிறது, அல்லாஹ்விடத்தில் ஒரு அந்தஸ்தை உயர்த்துகிறது. பாவத்தை இதுதான் சின்ன விஷயங்கள் தான். பள்ளிவாசலுக்கு அதிகமான ஸ்டெப்பு வச்சு நடந்து வர்றதும், நமக்கு ஒழு செய்கிறதும், ஒரு தொழுகை முடிஞ்சோன்னா அடுத்த தொழுகை எப்போ அப்படிங்கிற எதிர்பார்த்து இருக்கின்ற அந்த சிந்தனையும், இந்த 3 செயல்களும் உயர்ந்த அந்தஸ்தை நமக்கு கொடுக்கிறது. பெரிய அந்தஸ்து அல்லாஹ்விடத்தில் கிடைக்கிறது, நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னிப்பதற்கு காரணமாகவும் அமைகிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சொல்லி தந்திருக்கிறாங்க. அதனால சிரமத்தில் நாம் செய்வதற்கு நற்கூலி பன்மடங்கு இருக்கிறது. குர்ஆன் ஓதுனால் நன்மை, சாதாரணமாக குர்ஆன் ஓதுனால் நன்மை கிடைக்கும். ஆனால் அந்த குர்ஆனையே ஒருவர் திக்கி ஓதுறார், கஷ்டப்பட்டு ஓதுறார் அப்படின்னா அவருக்கு இரட்டிப்பான நற்கூலி கிடைக்கிறது. பள்ளிவாசலுக்கு வீடு அவர் தூரமா இருக்கு, அந்த தூரத்தையும் பார்க்காமல் அங்கிருந்து நடந்து வருகிறார் என்றால் அவருக்கு அதிகமான இரட்டிப்பான நற்கூலி இருக்கிறது. இப்படியாக நிறைய ஹதீஸ்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கிடைக்கின்ற சிரமத்தின் மூலமாக நாம் செய்கின்ற நல்ல அமல்களுக்கு நமக்கு நற்கூலி இரட்டிப்பாக கிடைக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதனால அருமையானவர்களை, இந்த காலகட்டத்தில், இந்த குளிர் நாம் சந்திக்கின்ற இந்த காலகட்டத்தில் நம்முடைய சிந்தனைக்கு வர வேண்டிய விஷயம், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை சிந்திக்க வேண்டும். அவன் நரகத்தினுடைய கடுமையான தண்டனைகளை, இங்க இருக்கிற இந்த தாக்கத்தை நம்மால் தாங்க முடியல, நரகத்தினுடைய தண்டனையை சிந்தித்து பார்க்கணும். நரகத்தை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடணும். அதே சமயத்தில் சிரமத்தையும் கொஞ்சம் சகித்து கொண்டும் நாம் அமல்கள் செய்கின்றப்ப, உடல் ஆரோக்கியமாக இருப்பவர்கள் சிரமத்தை சகித்து கொண்டும் அமல் செய்கிறப்ப அதில் அல்லாஹ்விடத்தில் இரட்டிப்பான நன்மைகளை நமக்கு தருகிறது என்பதையும் நாம் சிந்தனைகளை வைத்துக் கொள்ள வேண்டும். அதிகாலை எழுவது ஃபஜ்ருடைய நேரம் இந்த உம்மத்திற்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பரக்கத். அதை இன்னுமே நாம் நிறைய பேர் அதை உதாசீனப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். அதிகாலை நேரத்தில் அவ்வளவு பரக்கத்துகள் இருக்கிறது. நீங்கள் படிப்பதற்கு நல்ல ஒரு நேரம், வியாபாரம் அன்னைக்கு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு வியாபாரத்தில் பரக்கத்து வேணுமா, என் குடும்பத்தில் நிம்மதி வேணுமா, 2 ரக்காத் எந்திரிச்சு தொழுது அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து விட்டு போங்க. அந்த அதிகாலை நேரம்ங்கிறது அவ்வளவு பரக்காத்தான ஒரு நேரம் நம்முடைய சமுதாயத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலும் தந்திருக்கிறாங்க. ஆனால் அது காலங்களிலே ஏதோ சில பேர் அதை பயன்படுத்துகிறார்கள்.
பெரும்பாலான மக்கள் அந்த அதிகாலை நேரத்தில் பொடுபோக்காகத்தான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வேதனையான விஷயம். எவ்வளவு காலங்கள் இருந்தாலும் இந்த அதிகாலை நேரத்தை பயன்படுத்துங்கள். அன்றைய தினம் சுறுசுறுப்பாக இருக்கும், அன்றைய நாள் நல்ல சந்தோஷமாக இருக்கும், பரக்கத் பொருந்தியதாக இருக்கும். ஃபஜ்ர் தொழுதுட்டு துவா செஞ்சுட்டு வியாபாரத்துக்கு போங்க, உங்களுடைய விவசாயங்களுக்கு செல்லுங்க, நீங்கள் பார்க்கிற தொழில்களுக்கு போங்க. நிம்மதியான ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. இல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த கால நேரங்களுடைய மாற்றங்களின் மூலமாக அவனுடைய ஆற்றல்களையும் புரிந்து அவனுக்கு நமக்கு செய்திருக்கிற அருள் கொடைகளையும் புரிந்து இந்த உம்மத்திற்கு வழங்கி இருக்கிற பாக்கியங்களை பயன்படுத்தி வாழக்கூடிய நல்ல நசீபை இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல்லாஹி சுன்னத்துல்லாஹி